நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உலகம் பூரா சுத்தினாலும் நம்ம ஊர் பீச்ல நடக்கிற மாதிரி வராதுப்பா. ஆமாமா வராது. அங்கங்க காக்கா போயிருப்பானுங்க, பாத்து வா. போடா. அழுக்கான பீச்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமே. வா. டேய், இப்போ நீ எதுக்கு ஹெல்மெட்டோட வந்துட்டு இருக்க? ஹெல்மெட்டை கழட்டு. என்ன ஒன்னும் கேட்கல எனக்கு. என்ன சொல்ற? டேய், 108 109 வெயில் பிச்சு உதறுது. இப்ப போய் ஹெல்மெட் போட்டுருக்க? கழட்டு. கழட்டுன்னு சொல்றல. தெரியுதுல வெயில் பிச்சு உதறுதுன்னு. இப்ப போய் யாராச்சும் பீச்சுக்கு வருவாங்களா? அப்போ வேற எங்க போறது? இதே வீட்டுல உட்காந்து பேசி இருந்திருக்கலாம்ல. ஓ, நீ அப்படி வரியா? போலாமா? அடிப்பாவி, நான் ஒன்னும் வேற அர்த்தத்துல சொல்ல. இல்ல, நமக்கு பீச்சே ஓகே தான். என்ன அடல் சொன்னியா பேசுறா? லண்டனுக்கு போய் நிறைய இங்கிலீஷ் படம் பார்த்து கெட்டு போயிருக்கிற நீ. குறை தீர்க்கும் முருகா, அப்பனே விநாயகா, அவங்க அப்பனே சிவா, தெரிஞ்சவன் எவன் கண்ணிலையும் படாம காப்பாத்துங்க ஐயா. சரோ, என்ன? ஒண்ணும் இல்ல, வா போலாம். ஹாய் சரோ. சாமி சாட்சி பிட்டிங்களே. கார்டு கிடைச்சது. என்ன கார்டு? பொங்கல் வாழ்த்து ஒன்று போட்டேன், அதை சொல்றாரு. சரோ, கெட்டி மேளம் இவங்க தானா? ஆமா. பேர் ஈச்சதர். அப்படியே சூர்யா ஜோதியா மாதிரியே இருக்கீங்க. டேய் பொக்கோயா, ஜோதிகா முன்ன பின்ன பாத்திருக்கியாடா? என்ன இவ்வளவு டீசெண்டா டிராவல் பண்றீங்க? கைய கேட்ச் பண்ணுமா? அந்த பக்கம் 2 போட் இருக்கு, பின்னாடி உட்காந்து ஃப்ரீயா பேசலாம். மாமா கிளம்புங்க. ரொம்ப நாட்டி பயமா பாத்துக்க. Have a nice day. Enjoy. Bye bye. பொக்கோயா மண்டையிலே போட்டேன். சரவணா, அந்த அங்கிள் எங்கேயோ போட் எல்லாம் இருக்குன்னாரே, எங்க? ஏய் விளையாடாத, யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எவனோ ஊர் பேர் தெரியாத மாமா கிட்ட எல்லாம் சொல்லிருக்க நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு. யார் பார்த்தா என்ன, இல்ல ஊர் பார்த்தா என்ன? சொல்லுங்க ரவி. ஐம் சாரி, இப்போ நான் ஊரில் இல்லை. ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் விஷயமா சென்னை வரைக்கும் வந்திருக்கேன். ஏதோ முக்கியமான விஷயமா? சரி, அப்போ நான் ஊருக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன். வைக்கட்டுமா? சரிங்க. சரவணா, ஏன்டா எல்லா லவர்ஸும் பீச்சே ப்ரிஃபர் பண்றாங்க? செலவு கம்மி, 5 ரூபாய் சுண்டல், 10 ரூபாய் பஜ்ஜி, பட்ஜெட்டுக்குள்ள வந்துரும்ல, அதான் இங்க வராங்க. சரவணா, நீ எனக்கு சுண்டல்னு சொன்னா எனக்கு சுண்டல் ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு உடனே இப்போ சுண்டல் வேணும். வெயிட் பண்ணா அவனுங்களே வருவானுங்க. எனக்கு இப்போ உடனே வேணும். உன்னோட பெரிய தொல்லையா போச்சே. ஏண்டா, கார்ல இருக்கிற பொண்ணுக்காக அவன் தாஜ்மஹாலே கட்டுறான். நீ ஒரு தாளிச்ச சுண்டல் வாங்கி தர மாட்டியா? தரேன். செலவு மிச்சம் இங்க கூட்டணும் தான் இங்கேயும் செலவு வைக்கிறான். சாரி, அது எந்ததான். தேங்க்யூ.
என்ன? நான் ஒரு பக்கமா உட்காரட்டுமா இல்ல ரெண்டு பக்கம் கால் போட்டு உட்காரட்டுமா? எப்படி வேணா உட்காரு, ஆனா இடிக்காம உட்காரு. ஓ, இடிக்காம உட்காருனா அப்போ அப்படி இல்ல, இடிக்காம உட்காருனா இடிக்காம உட்காருன்னு அர்த்தம். ஓகே ஓகே, புரிஞ்சுது புரிஞ்சுது. அக்கா, என்ன இந்த போலீஸ் நம்ம வீட்டையே சுத்தி சுத்தி வட்டம் போடுது? அதானே தப்பா இருக்கே. தமிழ் இல்லைங்களா? இல்லைங்க, மில்லுக்கு போயிருக்காரு. இது தமிழ் கிட்ட கொடுத்துறீங்களா? என்ன? நான் கொடுத்தேன்னு சொல்லுங்க, தமிழுக்கு புரியும். சரி, நான் வரேங்க. என்ன? ஒண்ணு இல்லை. சுதா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க இருங்க, நீ போய் கொண்டு வாமா. ஒரு சின்ன விஷயம், அது உங்ககிட்ட சொல்லலாமா வேணாம்னு எனக்கு தெரியல. சொன்னா எங்க நீங்க என்ன தப்பா எடுத்துப்பீங்களோன்னு பயமா இருக்கு. சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, இப்படியெல்லாம் வேற பில்டப் கொடுக்குறீங்க. இதுக்கப்புறமும் நீங்க சொல்லாம போனா அது என்னன்னு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஹைகோர்ட்ல ஒரு வேலை இருந்துச்சு, சென்னை வரைக்கும் போயிருந்தேன். சரி, அங்க நான் சரவணனை பார்த்தேன், ஆனா அவர் என்ன பார்க்கல. எங்க பாத்தீங்க? பீச்சில், அதுவும் ஒரு பொண்ணோட. நல்ல உயரமா மாநிலத்தில் அவங்க பேசுனது கூட நான் கவனிச்சேன். அந்த பொண்ணு பேர் கூட யாமினியோ காமினியோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, நான் ஊர்க்காரன் தான். ஆனால் சிட்டியில் வளர்ந்த ஒரு ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகினா எப்படி பழகுவாங்க, இல்லை அது மீறி வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் எப்படி பழகுவாங்கன்னு தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. அவங்க பேசுனது பழகிறதெல்லாம் பார்க்குறப்போ என் மனசுக்கு தப்பாக தான் பட்டுச்சு. 10 நாளில் கல்யாணம் ஆக போகிற ஒரு ஆள் ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு பொண்ணு கூட இப்படி நடந்துக்கிறது எந்த விதத்தில் என்ன எனக்கு புரியலைங்க. நான் வேற எந்த உள்நோக்கத்துலையும் சொல்ல வரல, பார்த்து என் மனசுக்கு தப்புன்னு பட்டுச்சு. கண்டிக்கிறதும் தண்டிக்கிறதும் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணீங்கன்னா நல்லதுன்னு தோணுச்சு, அவ்வளோதான். ஒருவேளை நான் உங்கள் வீட்டுக்கு வரப்போ வாசலில் உங்களை பார்க்காம இருந்திருந்தா இந்த விஷயத்தை நான் சொல்லாமே போயிருப்பேன். ஆனால் நேரில் உங்களை பார்த்துட்டு சொல்லாமல் போக மனசு இல்லை, அதான் சொன்னேன். நான் வரேங்க. ஒரு நிமிஷம். ஆ, எனக்கும் சரவணனுக்கும் நடுவுல எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. அவன் யாமினியை லவ் பண்ணது எனக்கு தெரியும். அவன்கிட்ட நான் கோவப்படுவேன், சண்டை போடுவேன், அவனை டார்ச்சர் பண்ணுவேன். ஆனா எப்பவுமே அவனை நான் சந்தேகப்பட மாட்டேன். அவன் யாமினியோட நேத்து பீச்சுக்கு போனது எனக்கு தெரியும். இன்னொரு தடவை நீங்க சரவணனை அந்த மாதிரி பார்த்தா நேரா அவன்கிட்டே போய் பேசுங்க. அதை விட்டுட்டு நீங்க என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். அதெல்லாம் மீனாட்சி, நான் உங்களை தப்பா சொல்லல. நீங்களும் என்கிட்ட எந்த தப்பான எண்ணத்தோடையும் இதை சொல்லலன்னு தெரியுது. ஆனா நான் எப்பவும் ஒரே மாதிரி இருப்பேன்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்க இப்படி எல்லாம் சொல்றதை கேட்டு நான் சரவணனை சந்தேகப்பட ஆரம்பிச்சா என் வாழ்க்கை என்ன ஆகும்? இன்னொரு தடவை நீங்க இப்படி எதுவும் பார்த்தா கூட என் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டாம். தேங்க்ஸ். சாரிங்க, நான் வரேன்.
ஹலோ, எங்க இருக்க? ஆஃபீஸ்லமா? ஆபீஸ்ல என்ன பண்ற? வேலை பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன வேலை? ஆஃபீஸ் வேலை. இப்ப நீ என்கிட்ட உதவாங்க போற. ஏன் மீனாட்சி, ஆஃபீஸ்ல இருக்கேன்னு சொல்றேன், அப்புறமாவும் ஆஃபீஸ்ல என்ன பண்றேன்னு கேட்டா என்ன சொல்றது? இல்ல, ஆபீஸ்ல நிறைய பொண்ணுங்கெல்லாம் வேலை செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு மருதாணி போட்டு விடுறது, ஜட பின்னி விடுறது, அந்த மாதிரி ஏதாவது வேலையா இருக்குமோன்னு. என்னமோ இடிக்குதே. என்னடா சத்தத்தை காணோம்? மீனாட்சி, நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற. சும்மா விளையாட்டுக்கு சொன்ன. இல்ல இல்ல, இருந்தாலும் தப்புதான். சரிப்பா, தப்புதான். அப்புறம் நேத்து என்ன பண்ண? நேத்து பயங்கர பிஸி நானு. அப்படியா? ஆமா, பரபரப்பா எல்லாருக்கும் இன்விடேஷன் கார்டு கொடுத்துட்டு இருந்தேன். உன்னுடைய முன்னாள், இந்நாள், பின்னால வரப்போற எல்லா காதலிங்களுக்கும் கொடுத்தாச்சா? என்ன நீ பேசுறதெல்லாம் போட்டு வாங்குற மாதிரியே பேசுற? சேச்சே, சும்மா விளையாட்டுக்கு ஒரு கேள்வி கேட்டேன். என்னோட பின்னால் காதலி யாருன்னு தெரியல. இந்நாள் காதலி உனக்கு கார்டு கொடுத்தாச்சு. முன்னாள் காதலி லண்டன்ல இருக்கா. வாடா வா, நீயே பாயிண்ட்க்கு வருவியே. யாமினி லண்டன்ல இருந்து இன்னும் வரலையா? போன் எல்லாம் அடிக்கிறாளா? ஐயா, அப்போ யாமினிய பார்க்கல, அவகிட்ட பேசல. ஆமா. ஓ, அப்புறம் மீனாட்சி, அப்புறம் நேத்து நீ என்ன பண்ண? கொட்டிவாக்கம் பீச்சுக்கு வந்திருந்தேன். மீனாட்சி? ஆமாடா, ஒரு 4-5 மணி இருக்கும். கொட்டிவாக்கம் பீச்ல நான் அப்படியே வாக்கிங் வந்துட்டு இருந்தேன். எதிர்த்தாப்புல பார்த்தா உன்ன மாதிரியே ஒரு ஆளு. அந்த ஆளு பக்கத்துல யாமினி மாதிரியே ஒரு பொண்ணு. மீனாட்சி, பொறு இன்னும் முடிக்கல. சொல்லாத ஜோக்குக்கு சிரிக்கிறது என்ன, தோளை புடிச்சிட்டு தொங்குறது என்ன, ஓடி புடிச்சிட்டு விளையாடுறது என்ன? அடடடடா, கண் கொள்ளாத காதல் காட்சி. டேய், என்னடா சத்தத்தையே காணோம்? தம்பி, ஒழுங்கா விளக்கம் சொல்லலனா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியுமே. என்ன நடக்கும்? கல்யாணம் நிக்கும். அந்த பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு பொய்யு? ஒண்ணு இல்ல மீனாட்சி, திடுப்புன்னு யாமினி முன்னாடி வந்து நின்னா. வந்தா கையில ஒரு கார்டு கொடுத்து கல்யாணத்துக்கு வர சொல்ல வேண்டியதானே? கார்டு கொடுக்கறதுக்கு தான் பீச்சு கூட்டு போனது. கார்டு கொடுக்க பீச்சு கூட்டிட்டு போனியா? என்னடா சொல்ற? இல்ல மீனாட்சி, கல்யாணம் தெரிஞ்சா காண்டாம இருக்கும், காண்டாயிட போகுதுன்னு லைட்டா கரெக்ட் பண்ணலான்னு பீச்சு கூட்டு போனேன். நம்ம கல்யாணம் பண்றதுல அவ காண்டாறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏதாச்சும் என்கிட்ட மறைக்கிறியா? டேய், உண்மையை சொல்லு. சத்தியமா இல்ல மீனாட்சி. நீ இப்படி என்ன சந்தேகப்படலாமா? சந்தேகப்படுறது இல்லடா, எவனோ ஒருத்தன் பீச்ல யாமினியும் தோல்ல சாஞ்சிட்டு போறத பார்த்தேன்னு வந்து சொன்னா எனக்கு வெறுப்பு வராதா? கண்டிப்பா வருமா? அதேதான், என்கிட்ட சொல்லிட்டு போனா அவன் என்கிட்ட வந்து சொல்றப்போ ஆமாண்டா எனக்கே தெரியும்னு நான் சொல்லிருப்பேன்ல. இல்ல மீனாட்சி, இது கூட எனக்கு தெரியும்னு அவங்கிட்ட போய் சொல்லிருக்கலாம்ல. போய் தான் சொன்ன. சரவண என்ன கேட்காம எதுவும் செய்ய மாட்டான். எங்களுக்கு நடுவுல ஒளிவு மறைவு கிடையாது. அவன் எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவான்னு பெருமையா சொல்லி அந்த அருணாச்சலம் முகத்துல கரிய பூசி அனுப்பி வச்ச. நீ என்னடானா இப்படி ஏன் மூஞ்சிலே கரிய பூசுற மாதிரி நடந்துக்கிறியே? சாரி மீனாட்சி. டேய், நமக்கு நடுவுல எவ்வளவோ விஷயங்கள் நடந்துருச்சு. எவனோ ஒருத்த சொல்றத கேட்டு நான் உன்னை சந்தேகப்படுவேனா? நிச்சயமா இல்ல. ஆனா உன்னை பத்தி எனக்கு தெரியாத விஷயத்த இன்னொருத்தர் சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதான். சாரி டி, நீ எதுவும் மறைக்கல. குட், இததான் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறேன். சாரி டி. சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சவளா நான் எப்பவும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா மீனாட்சி. I love you.
அதுதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. சரி, வச்சிட்டுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லு மச்சி. எங்கடா இருக்க? ஆபீஸ்ல. ஏய், உன்னை காலையில லீவ் போட்டு வர சொன்னல. ஏண்டா நாளைக்கு கிளம்புறதுக்கு இப்பவே எப்படா லீவ் போட்டு வருது? ஷோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வரேன். ஏய், மொக்க காமெடி பண்ணாம கிளம்பி வா. டேய் யாமினி எங்கடா? பெங்களூர். வெரி குட். அவனுக்கு ஃபோன் பண்ண மாட்டா. ஒரு வேளை உனக்கு ஃபோன் பண்ணா பிஸியா இருக்கிற மாதிரி சமாளி. ஓகே? சரி, கிளம்பி வா. சமாளிக்க வேற செய்யணுமா? ஐயோ. ஃபோன் பண்ணா பிஸியா இருக்கிறதா சொல்ல சொன்னா. நேர்ல வந்தா என்ன பண்றதுன்னு சொல்லலையே. வெளில வா. எங்க கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்கியா? சரவணனும் வரான்ல. அவன் வராமலா? தெரியும். பெங்களூர் போன்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு டவுட் தான், உன் கல்யாணத்துக்கு அவன் வருவான்னு. இந்த நிமிஷம் வரைக்கும் என் கல்யாணத்துக்கு சரவணன் வர மாதிரியே போய் மெயின்டைன் ஆகுது. என்ன முழிக்கிற? நான் கோச்சிட்டு போனா காட்டு தர மாட்டியா? யாமினி, என் கல்யாணத்துக்கு ஒன்னும் கூப்பிடாம இருப்பனா? நீ வீட்டுக்கு போய் யாமினி, நான் கார்டு எடுத்துட்டு வரேன். எனக்கு தெரியாத அவனை பத்தி. ஆனா ஷா, சாரி, என்னால உன் கல்யாணத்துக்கு வர முடியாது. இது என்ன புது பல்ட்டி? ஆமாண்டா, 10 நாள் பெங்களூர்ல வாய்ஸ் ட்ரைனிங் போயே ஆகணும். எல்லாமே ஃபிக்ஸ்டு, மாத்த முடியாதுடா. மேரேஜ் முடிஞ்சு வந்ததும் நான் உன் வீட்டுக்கு வரேன். பாய். அடுத்த ஃபைல்ஸ் கொண்டு வாங்க, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டேஷன் ஹெட் ஃப்ரீயா இருக்கா? மீட்டிங் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. பத்திரிகை இல்லன்னு சொல்லிட்டு பிட் நோட்டீஸ் மாதிரி ஊருக்கெல்லாம் கொடுத்திருக்கான். என்ன இது? பாய் கல்யாண பத்திரிகையில பிள்ளையார் படம் எல்லாம் போட்டிருக்கு. கலப்பு திருமணமா? நிகழும் மங்கள ஆண்டு திருநிறை செல்வி மீனாட்சிக்கும் சரவணனுக்கும்